திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். திண்டுக்கல் நகரின் மத்தியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான வரலாற்று சிறப்புமிக்க பழமையான அருள்மிகு அபிராமி அம்மன் உடனமர் பத்மகிரீஸ்வரர் ஞானாம்பிகை உடனமர் காளகத்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா 12 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். திருவிழாவின் போது ஒவ்வொரு நாளும் பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள். இந்த வருடத்திற்கான திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் 10ஆம் நாளான இன்று பத்மகிரீஸ்வரருக்கும் அருள்மிகு அபிராமி அம்மனுக்கும் பக்தர்கள் முன்னிலையில் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூநூல் மாற்றுதல், வஸ்திரம் சாற்றுதல், மாலை மாற்றுதல் போன்ற வைபவங்கள் இனிதே நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மனுக்கு காலை 10:20 மணி அளவில் திருமணம் நடைபெற்றது. மேலும் திருக்கல்யாணத்தை காண வந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் தாலி கயிற்றை மாற்றிக் கொண்டனர். திருக்கல்யாணம் முடிவடைந்தவுடன் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், தாசில்தார் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அபிராமி அம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி மற்றும் வீரகுமார், சண்முகவேல், நிர்மலா, மலைச்சாமி உள்ளிட்ட அறங்காவலர் குழுவினர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளை சிறப்பாக செய்திருந்தனர். திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாசலபதி தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். முன்னதாக மாப்பிள்ளை அழைப்பின் போது கோவில் முன்பு தீரன் வள்ளி கும்மியாட்ட கலைக்குழுவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட கும்மியாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது.